ஹலோ மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷார்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாட் இஃப் சீரிஸ் சீசன் 3 எபிசோட் 2 ஓட பிரேக் டவுன். அதுல இருக்க ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எபிசோட் 1 பிரேக் டவுன் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது இந்த எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம எட்டர்னல்ஸ் அண்ட் அகத்தாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகும். இந்த எபிசோட டைட்டில் பாத்தீங்கன்னா வாட் இஃப் அகத்தா வென்ட் டு ஹாலிவுட். இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா வந்து விஷாவும் இருந்துகிட்டே ஆக்ட்ரஸாவும் இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம அகத்தா ஆர்க்னஸ் பாத்தீங்கன்னா காஸ்மிக் பீயிங்கான செலஸ்டியலோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி யூனிவர்ஸோட உச்சத்துக்கே பெருந்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அகத்தா கிங்கோவை கண்ட்ரோல் பண்ணி இந்த செலஸ்டியல்ஸோட பேர்த்தால இந்த உலகத்துக்கு என்னென்ன பாதிப்பு வரும்ன்றத கண்டுக்காம இருந்திருக்கீங்கன்னு நம்ம அகத்தா சொல்லியிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிங்கோ வந்து நம்ம அகத்தாவை பேசியே மயக்கி இந்த உலகத்துல ஒண்ணு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பவர்ஸ் அதிகப்படுத்தணுன்றது அவசியமே கிடையாது, உன் கையில இருக்கிற அந்த வாய்ப்பை வச்சு நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுன்னு அகத்தாவை ரியலைஸ் பண்ண வச்சிருப்பாரு நம்ம கிங்கோ. இந்த எபிசோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம அகத்தாவுக்கு எட்டர்னல்ஸ்க்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஏற்படுது. இதுதான் இந்த எபிசோட ஒன்லைன் ஸ்டோரியா இருந்திருக்கும். வாங்க எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த எபிசோட பாக்குறதுக்கு முன்னாடி அகத்தா ஆக்னஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதோட எட்டர்னல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்டோரியோட நீங்க அழகாவே கனெக்ட் ஆக முடியும். அதாவது எபிசோட ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா பூமியோட மையத்துல இருக்கிற தைமூத்ன்ற செலஸ்டியல்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது ஃபேமஸான விச்சான அகத்தா ஆக்னஸ் பாத்தீங்கன்னா அந்த தேமத்தோட பவர்ஸை தான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க. அதுக்காக தன்னோட பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியிலே எக்ஸலென்ட் ஆக்ட்ரஸா வளம் வந்திருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம அகத்தாக்கு எப்படி செலஸ்டியல்ஸ் பத்தி தெரியும்னு. நம்ம அகத்தா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேஜிக்கல் புக்ஸையும் விச் கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அந்த செலஸ்டியல்ஸ் பத்தி எட்டர்னல்ஸ் பத்தியும் தெரிய வந்திருக்கலாம். அப்படியே எபிசோட் பக்கம் வந்தோம்னா ப்ரொடியூசரும் டைரக்டருமான ஹோவர்ட் ஸ்டார் கூடயும் அசிஸ்டன்ட் டைரக்டரான எட்வின் ஜார்விஸோடையும் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம அகத்தா பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கோட பிலிம்ல ஒன்னான கெலக்டிக் யூன்னு சொல்லப்படுற ஒரு ரோல் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரம்மாண்டமான செட்டை யூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அகத்தா வந்து அங்க ரூன்ஸ் பெயிண்ட் பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட்ன்ற பேர்ல தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் தியாமத்தோட பவரை எடுக்கிறதுக்கு ஃபைனலா ஸ்டேபிளா இருக்கிற ஒரு பவர் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா இந்த படத்துல ஒரு கோஸ்டார் இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம ஹோவர்ட் தூண்டுறாங்க. அதனால நம்ம ஹோவர்டும் ஜார்விஸும் பாத்தீங்கன்னா பாலிவுட் ஸ்டாரான கிங்கோவை போய் பாக்குறாங்க. அதாவது இந்த கிங்கோ பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸ் டீம்ல ஒரு மெம்பராவும் இருந்திருப்பாரு. ஒரு வழியா அவர் அந்த படத்துல கேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம நம்ம ஹோவர்டும் ஜார்விஸும் சேர்ந்து அவங்களோட செட்ஸையும் அகத்தாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஷூட்டிங் அப்ப தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி வெறித்தனமா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட மோட்டிவ்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிங்கோ பாத்தீங்கன்னா இந்தியன் மூவிஸ்ல ஃபேமஸான பாலிவுட் சாங்க்கு டான்ஸ் ஆடுறாரு. அதோட மறுபக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா ஒரு பாட்டை எடுத்து வெறித்தனமா காஸ்டியூமை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டான்ஸ் பேட்டில் நம்ம கிங்கோக்கு தெரிய வருது அகத்தா வந்து மத்த எட்டர்னல்ஸ் புடிச்சு அவங்களோட பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம கிங்கோ வந்து அவங்க ஸ்டாப் பண்ணதான் இங்க வந்திருப்பாரு. நம்ம அகத்தா கிங்கோ கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த டைமோட்டோட செலஸ்டியலோட பவர் தேவைப்படுது. இது எதனாலனா எமர்ஜென்சில இருந்து பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு இந்த உலகத்தை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால உன்னோட பவர் எனக்கு டெம்பரரியா தேவைப்படுது, அது இருந்தா மட்டும்தான் செலஸ்டியல்ஸ் முழுமையா எதிர்க்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அகத்தாவோட பிளானால பாத்தீங்கன்னா நம்ம கிங்கோ வந்து இன்னொரு செலஸ்டியலான ஆரிஷம்க்கு பெட்ரே பண்ண வேண்டிய வரும்னு ரியலைஸ் பண்றாரு. ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அகத்தாவோட பிராமிஸ்க்கு அப்புறம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அடைச்சு வச்சிருக்க எட்டர்னல்ஸ் விட்டுறது மட்டும் இல்லாம ஹோவர்டோட ப்ரொடக்ஷன் கம்பெனில அடுத்த ஒரு 3 பிலிம்க்கு கால் ஷீட் வாங்கி தரேன் நம்ம அகத்தா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அகத்தாவும் கிங்கவும் அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றாங்க. இதை பார்த்து வியந்த நம்ம ஸ்டார்க்கும் அதிர்ச்சியான ஜார்விஸ் கிட்டையும் தங்களோட பிளான்ஸ் பத்தி விளக்கிருப்பாங்க. அதாவது படத்தோட கிளைமேக்ஸ் ஆன தேர்ட் சீனை எடுக்கிறதுக்காக கிரிஃபித்னு சொல்லப்படுற ஒரு அப்சர்வேட்டரியை யூஸ் பண்ண முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த இடத்தை பயன்படுத்தி தான் நம்ம தியாமத்தோட பவரை எடுக்க பார்த்திருப்பாங்க. அதுக்காக நம்ம அகத்தாவும் ஜார்விஸும் சேர்ந்து அந்த செட்ல ரூன்ஸ் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா கிங்கோட பவர்ஸை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே நம்ம ஆரிசம் சென்ஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நம்ம அகத்தாவை ஸ்டாப் பண்றதுக்காக எதுக்குமே வந்திருப்பாரு. ஆனா அவர் வரதுக்கு முன்னாடி நம்ம அகத்தா பாத்தீங்கன்னா தியாமத்தோட பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதனால அகத்தாவே ஒரு செலஸ்டியலா மாறி இருந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அகத்தாக்கும் ஆரிஷம்க்கும் பெரிய பேட்டில் நடக்குது. அதாவது மத்தவங்க மேல பயன்படுத்துற அதிகாரத்தையும் கண்ட்ரோலையும் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா அவங்களோட ரூன் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி ஆரிஷம் பைண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவரோட பவர்ஸையும் மொத்தமா எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான செலஸ்டியலா மாறி இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா செலஸ்டியல்ஸோட காடாவே மாறி இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கரெக்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அகத்தா தன்னோட ஆப்போனன்ட்க்கு எதிரா வானத்துல ரூன்ஸ் யூஸ் பண்ற தருணம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள வாண்டா விஷன் டிவி சீரிஸ் பக்கம் கூட்டு போயிருந்திருக்கும். ஏன்னா அங்க வந்து வாண்டாவோட பவர்ஸ் மொத்தமா இவங்க அப்சர்வ் பண்ண பார்த்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வாண்டா வந்து ஸ்கார்லெட் விச்சா மாறி அகத்தாவோட பிளான்ஸ் எல்லாம் முறியடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எபிசோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா வந்து டபுள் கேம் ஆட பார்த்திருப்பாங்க. அதாவது கிங்கோவை காட்டி கொடுக்கறதுக்கு தயாராகணும் மட்டும் இல்லாம உலகத்தோட தலைவிதியை பத்தி கவலைப்படாம இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிங்கோ தன்னோட பக்கத்துல எப்பவுமே இருக்கணும்ன்றதுக்கும் தன்னோட படங்கள்ல ஒரு நடிகரை இருந்தே ஆகணும்னு நம்ம அகத்தாவை சமாதானப்படுத்துறாரு.
அதாவது நம்ம அகத்தா தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஏங்கின அன்பை பெறதுக்காகவும் தான் செலஸ்டியல்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிடலான் இருப்பாங்க. அதாவது எபிசோடோட முடிவுல பாத்தீங்கன்னா அகத்தாவும் கிங்கவும் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட சக்தியை ரீகெயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டர்னல்ஸையும் ஃப்ரீ பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது செலஸ்டியல் ஆரிசமோட ஃபாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மத்த செலஸ்டியல்ஸும் பூமி அட்டாக் பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து நம்ம அகத்தாவும் கிங்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்கன்றதையும் நம்ம வாட்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாரு. ஒரு வழியா அந்த எபிசோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அகத்தாவும் கிங்கவும் நடிச்ச அந்த காஸ்மிக் யூன்ற படமும் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். இதனால உலகம் முழுக்க அவங்க ஃபேமஸ் ஆயிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட்ல நம்ம ஹோவர்ட் ஸ்டார்க் எப்படி டைரக்டர் ஆனாரும் எப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர்கிட்ட இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நம்ம எட்வின் ஜார்விஸும் கூட தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம அகத்தா அவங்களோட ஸ்பெல் மூலமா நீ தான் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு மயக்கி வச்சிருந்திருப்பாங்க. இதுல வந்து ஈஸ்டர் எக்ஸ் டீடைலா பாத்துருவோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் பிக்சர்ஸ் தான் இருக்கு. ஹோவர்ட் ஸ்டார்க்கும் எட்வின் ஜார்விஸும் சேர்ந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே டப்பிங் பண்ணது அவங்களோட லைவ் ஆக்ஷன்ல வர ஒரிஜினல் கேஸ்டர்ஸ் தான். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட ஹாலிவுட் லெஜெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது கோல்டன் ஏஜ் டைம்ல இருந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஹாலிவுட் லேண்ட் சைன். நம்ம ஹோவர்ட் ஸ்டார்க்கோட ஹவுஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் லேண்ட் சைன் இருந்திருக்கும். இந்த ஐகானிக் சைனோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா 1949ல ஹாலிவுட்னு மாத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அகத்தா வந்து மறுபடியும் பவர்ஸ் திருட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம எட்டர்னல்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ண மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அகத்தா ஆளாளங்களை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விச்சஸ் கணக்கு இல்லாம கொண்டுட்டு அவங்களோட பவர்ஸ் தனக்கு சொந்தமாக்கி இருப்பாங்க. அடுத்து இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிங்கோட மூவி போஸ்டர்ஸ் பார்க்க முடிஞ்சிருக்கும். அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எம்சியோட எட்டர்னல்ஸ் மூவில ரெஃபரன்ஸ் பண்ண அதே போஸ்டர்ஸ் தான் இதுலயும் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லுக் அவுட் ஃபார் தி சீக்வல். அதாவது இந்த எபிசோட் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம அகத்தா செலஸ்டியல்ஸோட எட்டர்னல்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால எம்சியூ ஃபேன்ஸ் எல்லாருமே எட்டர்னல்ஸோட செகண்ட் பார்ட் வரணும்னு ரொம்பவுமே ஆவலோட இருக்காங்க. மேபி இது மார்வல் சைடுல இருந்து வந்தா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா அப்லோட் பண்ண முடியுமோ அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.